வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி பேட்டி. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியது இல்லை எனவும் கடும் தாக்கு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை. நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் விவாதம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறியது. அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் 3 நாட்கள் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இலங்கை கடற்பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு. துணிச்சல் இருந்தால் எந்த கட்சி பணம் கேட்டது என கூறுங்கள். திமுகவிடம் பணம் வாங்கிக் கொண்டு கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைப்பதாக பேசிய திண்டுக்கல் சீனிவாசனுக்கு முத்தரசன் சவால். இருந்தால் இது எந்த கட்சி என்பதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். 20 சீட்டு கேட்ட கட்சி எந்த கட்சி, 200 கோடி ரூபாய் பணம் கேட்டது எந்த கட்சி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த நாள் என்னையே அப்படி தப்பாக உளறிட்டு இருக்கேன்னு அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, என்ன அப்படி தப்பாக உளறா, கூட்டணியே சேர விட மாட்டேன் போல இருக்கேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை கட்டு அடுத்த நாள் பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி நான் திருத்திய உண்மையாக சொல்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடியும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 10 கோடியும், கொங்கு மக்கள் கட்சிக்கு 10 கோடியும் தேர்தலில் திமுக பணம் கொடுத்தது அப்படிங்கிற இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. சென்னை வேளச்சேரியில் ஆக்கிரமிப்பு என கூறி மக்கள் குடியிருப்புகளை கையகப்படுத்தும் முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 18 பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் ஐஜி முருகன் மீது வழக்கு. ஓய்வு பெற்ற ஐஜி முருகன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப இன்று சிறப்பு கலந்தாய்வு. பிற்பகல் 2 மணிக்கு ஆன்லைன் மூலம் தொடங்குகிறது. நாமக்கல் மாநகரில் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். பழைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வலியுறுத்தல். நாகர்கோவிலில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் சக்கரம் திடீரென கலன்று விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. உடனடியாக பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க பயணிகள் கோரிக்கை. மீன்பிடி தடை காலத்தில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த தூண்டில் வளைவுடன் கூடிய துறைமுகம் அமைத்து தர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மீனவ சங்கம் கோரிக்கை. தூண்டில் வளைவு அமைச்சு கொடுத்தா படகை நிம்மதியாக கட்டில் போட்டு போயிடலாம். ஆனால் தூண்டில் வளைவு இல்லாதனால படகை கண்ணும் கருத்துமா எதுவும் டேமேஜ் ஆகிடாம பார்த்துக்கிற வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது. வேற வழி இல்லாமல் மீனவர்கள் இதோடு போராடிக்கிட்டு இருக்கோம். சரண கோஷம் விண்ணை பிளக்க சபரிமலையில் அலைமோதும் ஐயப்ப பக்தர்கள். கடந்த 9 நாள்களில் 6 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் வெற்றியை நோக்கி இந்திய அணி 4வது நாள் ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மேலும் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்களுக்கான வீரர்கள் ஏலம். மாலை 3:30 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் மீதமுள்ள வீரர்கள் ஏலம் விடப்படுகின்றனர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் இன்று சிங்கப்பூரில் தொடக்கம். இன்றைய போட்டியில் இந்திய அணி வீரர் குகேஷுடன் நடப்பு சாம்பியன் டிங் லிரேன் மோதுகிறார். எங்கே போனாலும் நான் சென்னை டிநகர்காரன் தான் என நடிகர் அல்லு அர்ஜுன் நெகிழ்ச்சி. எவ்வளவு சாதித்தாலும் அதை தமிழ் மண்ணுக்கே சமர்ப்பிப்பேன் என பெருமிதம். நான் எங்கே போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். ஆனா பிரதர் தமிழ்ல தான் பேசணும். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழ்ல தான் பேசணும். எதுக்கு தெரியுமா? இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட். அது நம்ம எந்த மண்ணு மேல நிக்கணுமோ அந்த மண்ணில தான் நம்ம பேசணும். முடிஞ்சா சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து 57,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,200க்கு விற்பனையாகிறது.